சொல்லடி வரும். நான் சகிக்கிறேன் ஆண்டவரே. சிங்கம் வரும். சிங்கம் என்ன தெரியுங்களா? அசிங்கம். சிங்கம்னா பெருசு கிடையாது. எல்லாம் கரங்களை தட்டுவோம். சிங்கத்தில் மேல் நடந்து வலு சார்பத்தையும் மிதிப்பார். அவன் நாமத்தை நீ முற்றும் நம்பினதான் உன்னை விடுவித்து காத்திடுவார். ஹல்லேலூயா. சிங்கம் என்ற குடும்பத்துல சில சிங்கங்கள் வரும், அசிங்கப்படுத்தும், கர்ஜிக்கும். சில பேர் வார்த்தை வரத்துக்கு முன்னாடி வர்றாங்கன்னா உருண்டு பார்த்திருக்கீங்களா? குடும்பத்துல அவங்க வரத்துக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிடும். ஆனா நீங்க சிங்கமாக மாறக்கூடாது. நீங்க ஆட்டுக்குட்டியா இருக்கணும். குடும்பத்துல 2 சிங்கம் இருந்துச்சுன்னா குடும்பம் ஆசீர்வாதம் வராது. நமக்கே சிங்கத்தை கட்டளையிடுறா தெரியுங்களா? நீ ஒரு ஆட்டுக்குட்டியாக வேண்டும். சொல்லுங்க, எசப்பா குடும்பத்துல நல்லா புரிஞ்சுக்க. ஆட்டுக்குட்டி என்றால் என்ன? நீ உன்னை ஒப்பு கொடுப்பாயா?